வணக்கம் மாணவர்களே, இன்று நாங்கள் பார்க்க போறது 10ஆம் தர மாணவர்களுக்காக 7வது அழகாக காணப்படுகின்ற மூலகங்களினதும் சேர்வைகளினதும் அளவறிதல் என்ற பாடப்பரப்பை நாங்கள் இங்க இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக இந்த பாடத்துல இருக்கிற விடயத்தை நம்ம பார்த்தோம்னு சொன்னால் அணுத்திணிவு அலகு என்ற விடயம் ஒன்று இருக்குது. அணுத்திணிவு அலகு என்பதன் அர்த்தம் என்னன்னு சொல்லி பாருங்க பிள்ளைகள். அணுத்திணிவு அலகை நாங்க AMU என்று சொல்லலாம். அணுத்திணிவு அலகை நாங்க AMU என்று சொல்லலாம். அதாவது AMU என்பதன் விரிவான கருத்து அட்டாமிக் மாஸ் யூனிட் என்று சொல்வாங்க. அப்ப அட்டாமிக் மாஸ் யூனிட் AMU அதாவது அணுத்திணிவு அலகு. இந்த அணுத்திணிவு அலகை நாங்க எவ்வாறு கணித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி பாருங்க. மேலும் இந்த அணுத்திணிவு அலகின் வரைவிலக்கணம் எவ்வாறு இருக்கும் என்று நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே அணுத்திணிவு அலகு என்பதன் வரைவிலக்கணம் என்னன்னு சொல்லி பாருங்க. 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு அணுத்திணிவு அலகு எனப்படும். அதாவது பாருங்க பிள்ளைகள், 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு. 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கு திணிவுதான் அணுத்திணிவு அலகு என்று சொல்லுவாங்க. இப்ப ஏன் 12 கார்பன் நாங்க இங்க கட்டாயமாக குறிப்பிட வேண்டும் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, கார்பன் பிரதிருப்பங்களாக 12 கார்பன் இருக்குது, 13 கார்பன் இருக்குது, 14 கார்பன் இருக்குது. இவ்வாறாக கார்பன் பிரதிருப்பங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில நாங்க 3 பிரதிருப்பங்கள் இவ்வாறாக காணப்படுவதன் காரணமாகத்தான் நாங்க என்ன செய்யறோம், 12 கார்பனை நியமமாக இங்க எடுத்துக்கொள்றோம் அணுத்திணிவு அலகு காண்பதற்கு. அந்த வகையில 12 கார்பன் அணுவுக்கு ஒரு திணிவு இருக்கும். அதாவது ஒரு அணுவுக்கு 12 கார்பன் அணு ஒன்றுக்கு ஒரு திணிவு இருக்கும். அது மிக மிக குறைந்த பெருமானமாகத்தான் இருக்க போகுது. அந்த திணிவின் 12 ஒரு பங்காகத்தான் அணுத்திணிவு அலகு வரப்போகுது. அப்ப பாருங்க, இதற்கான சமன்பாடு எவ்வாறாக இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், AMU அதாவது அணுத்திணிவு அலகு சமன் 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12 ஒன்று. 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தெரியும் என்று சொன்னால் அதை 12 ஒன்றால பெருக்கும் போது வார விடைதான் அணுத்திணிவு அலகாக இருக்கும். அந்த வகையில AMUக்கு இன்னும் ஒரு சமன்பாடு இருக்கு பாருங்க. 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவை 12ஆல பிரிக்கிறதுக்கும் அணுத்திணிவு அலகு சமனாக வரும். இதற்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்ப பாருங்க, AMU என்பது 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12 ஒன்று. அதை இவ்வாறாகவும் நாங்கள் எழுதலாம். 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவை 12ஆல பிரிச்சு எழுதலாம். எப்படி இந்த சமன்பாடு இதுக்கு சமனாக வருது என்று சொல்லி பார்ப்போம். இப்ப பாருங்க, 4 தர 1/3 இருக்குது. இந்த சந்தர்ப்பத்துல பாருங்க, 4 தர 1/3 என்ற உதாரணத்துல 4 என்பது ஒரு முழு எண்ணாகவும் இங்கால இருக்கிறது ஒரு பின்னமாகவும் இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்துல முழுவன் என்பதும் ஒரு பின்னமாகத்தான் நாம் கருதணும். அப்ப ஒரு முழுவன் இருக்குது என்று சொன்னால் அதற்கு கீழே 1 இருக்குது என்ற அர்த்தம் பிள்ளைகள். அந்த வகையில 4/1 என்ற பின்னமும் 1/3 என்ற பின்னமும் பெருக்கப்படுகிறது. இவ்வாறாக பின்னங்கள் 2 பெருக்கப்படும் போது எவ்வாறாக அது சுருக்கப்படும் என்று சொல்லியிருக்காருங்க. அந்த வகையில பகுதி எண்கள் பின்னத்துல மேலே இருக்கிறது தொகுதி எண்களாகவும் கீழே இருக்கிறது பகுதி எண்களாகவும் வரும். அந்த வகையில இங்க 1 தொகுதி எண்ணாகவும் 3 பகுதி எண்ணாகவும் வரும். பின்னங்கள் பெருக்கப்படும் போது பகுதி எண்கள் பகுதி எண்களுடையும் தொகுதி எண்கள் தொகுதி எண்ணுடையும் பெருக்கப்படும். அந்த வகையில 4 தர 1 4 ஆகவும் 1 தர 3 3 ஆகவும் வரும். ஆகவே இதை சுருக்கும் போது 4 தர 1/3 நாங்க எவ்வாறு எழுதலாம், மேல இருக்கிறத 1 பெருக்கி 4 என்றும் கீழே இருக்கிறத அப்படியே எழுதலாம். அதே மாதிரி தான் இங்க வருது பாருங்க. 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 1/12. ஆகவே 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1ஆல் பெருக்கப்படும் போது அதே பெருமானம் தான் வருது. ஆகவே 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு கீழே இருக்கிற 12 இங்கே வருது. சிதறை பிள்ளைகள், அந்த வகையில ஒரு அணுத்திணிவு அலகு என்பதற்குரிய அந்த சமன்பாடு 2 வடிவத்திலேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே அணுத்திணிவு அலகு என்பது 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவை 12ஆல் பிரிக்கும் போது வார பிரமாணமாகத்தான் இருக்கும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே இந்த சமன்பாட்டை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஒரு அணுத்திணிவு என்பது அது எதிர திணிவுக்கு சமனாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவுக்குள்ள காணப்படுகின்ற ஒற்று புறத்திரண்ட அல்லது ஒற்று நியூத்திரண்ட திணிவுக்கு சமனாக காணப்படும். சிறந்த பிள்ளைகள், அந்த வகையில நாங்க அணுத்திணிவு அலகு எவ்வாறாக கணித்தல்கள்ல வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கேள்வியில பாருங்க பிள்ளைகள், கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொல்லி பாருங்க. 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10⁻23 கிராம் எனின் அணுத்திணிவு அலகை காண்க. அப்ப உங்களுக்கு இந்த கேள்வி செய்யறதுக்கு சமன்பாடு தெரிய வேண்டும்.
என்ன சமன்பாடு நீங்க போட போறீங்க? இப்போதைக்கு நாங்க படிச்ச சமன்பாடு 2 சமன்பாடு, அதுல ரெண்டுமே ஒரே சமன்பாடு தான். அதுல எந்த சமன்பாடு இலகுவாக இருக்கும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே அந்த சமன்பாடை நாங்க இங்கே போட போறோம். அணுத்தெளிவு அலகு காண்பதற்குரிய சமன்பாடு என்ன? அணுத்தெளிவு அலகு அதாவது AMU சமன் 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு கீழே 12. இதுதான் சமன்பாடாக வரும். இந்த சமன்பாட்டில் இலகுவாக நாம் எழுதக்கூடியதாக இருக்கும். அப்ப பாருங்க பிள்ளைகள், 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு இங்க தரவாக தரப்பட்டிருக்குது, கேள்வியிலே இருக்குது. அது எவ்வளவு பெருமானமாக தரப்பட்டிருக்குது? 1.99 × 10⁻23 கிராம். ஆகவே அந்த எண் பெருமானத்தை நாங்கள் இங்கே போட்டுக் கொள்றோம். 1.99 தர 10⁻23 கிராம். கீழே என்ன வருது? 12 வருது. இதுதான் என்னத்துக்கு சமன்? AMUவுக்கு சமனாக வரும். சோ உங்களுக்கு இந்த சுருக்கத்தை பார்த்த பிறகு பயமா இருக்கும், என்னடா இந்த சுருக்கம் இப்படி இருக்குது, எப்படி நாங்க இந்த சுருக்கத்தை செய்வது? 10⁻23 எல்லாம் வருது, இது நாங்க எப்படி செய்வது என்று சொல்லி நீங்க பயப்படக்கூடாது. இப்ப பாருங்க, இந்த 10⁻23 நீங்க மறங்க, அது இருக்குன்றதை நீங்க இப்போதைக்கு யோசிக்க தேவையில்லை. இப்ப நீங்க பிரிக்கிறதுக்கு எதை யோசிக்க போறீங்க? 1.99 12ஆல பிரிக்க போறீங்க. ஆகவே இந்த இருக்கிற எண் பெருமானத்தை மட்டும் கருத்துல கொள்ளுங்க. ஆகவே 1.99 12ஆல பிரிக்கிறத நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. மாணவர்களே, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த பாடத்துல கடினமாக இருக்கிறதுக்கு ஒரு பிரதான காரணம் பிரிக்க தெரியாததும் ஒரு காரணமாக இருக்கும். சோ எப்படி பிரிக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அந்த வகையில 1.99 என்னத்தால பிரிக்க போறீங்க? 12ஆல பிரிக்க போறீங்க. சில மாணவர்களுக்கு பிரிப்பது, இந்த பெருமானங்களை பிரிப்பது மிகவும் இலகுவாக இருக்கும். அவ்வாறான மாணவர்கள் உங்களுக்கு பிரிப்பது தெரியும் என்று சொன்னால் ஸ்கிப் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. அநேகமான மாணவர்களுக்கு இந்த விடயம் தெரியாத என்பதற்காக நான் பிரித்து விளங்கப்படுத்த போறேன். தெரியாத மாணவர்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துக் கொண்டிருங்க. இந்த வகையில 1.99 12ஆல பிரிக்கக்குள்ள என்ன விடை வருதுன்னு சொல்லி பாருங்க. 1.99 12ஆல பிரிக்க போறீங்க. இப்ப 1ல 12 அடங்குமான்னு கேட்டால் இல்ல. ஆகவே 0 12 எவ்வளவு? 0. 1ல 0 போனால் எவ்வளவு மிச்சம்? 1. ஆகவே நீங்க என்ன செய்வீங்க? அடுத்ததாக 9 கீழே இறக்க போறீங்க. 9 கீழே இறக்க முந்தி ஒரு நம்பரை கீழே இறக்குறீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? தசம் போட போறீங்க. ஆகவே முதலாவதாக தசத்தை நம்பரை கீழே இறக்கும் போது தசம் போடுறீங்க. ஆகவே 9 கீழே இறக்குறீங்க, தசம் போட்டுட்டீங்க. இப்ப 19 வருது. 19ல எத்தனை 12 பாருங்க? 1 இருக்குது. ஆகவே ஓர் 12 வருது. 19ல 12 போனால் 9ல 2 போனால் 7, 1ல 1 போனால் 0 ஆக வரும். ஆகவே 7 மிச்சமாக வரும். ஆகவே என்ன செய்றீங்க? அடுத்த நம்பரை கீழே இறக்குங்க. 79. 79ல எத்தனை 12 சொல்லி பாருங்க. 79ல இருக்கிற 12 வந்து 6 ஆக வரும். 12 6 72 ஆக வரும். இப்ப 79ல 72 போகும்னு சொன்னால் 9ல 2 போனால் 7, 7 போனால் 0. ஆகவே மீண்டும் 7 ஆக வருது. இப்ப என்ன செய்றீங்க? ஒரு 0 கீழே இறக்க போறீங்க. இப்ப 70ல எத்தனை 12 பாருங்க பிள்ளைகள்? 5 ஆக வரும். ஆகவே 12 5 60 ஆக வரும். 12 5 60 சொன்னால் 70ல இருந்து 60 போனால் மிச்சம் எவ்வளவாக வரும்? 10 ஆக வரும். இப்ப இன்னும் ஒரு 0 கீழே இறக்குறீங்கன்னு சொன்னால் 100ல எத்தனை 12 பாருங்க? 8 வரும். 12 96 வரும். மீதி 4. அப்ப ஒரு தசத்துக்கு அங்கால நீங்க 4 இலக்கங்களுக்கு பிரிக்கிறதுக்கு இப்ப தெரிய கூடியதாக இருக்கும். சோ இப்ப 1.99 12ஆல பிரிக்கக்குள்ள விடை என்ன வருது? 0.1658 வருது. அப்ப அங்கால இருக்கிற 10⁻23 அப்படியே நீங்க போடுங்க. அங்கால இருக்கிற தர 10⁻23 கிராம் வரும். ஆகவே இந்த பெருமானம் தான் விடையாக வரப்போது. ஒரு அணுத்தெளிவு அலகுல விடையாக வரப்போது. என்ன விடை? 0.1658 தர 10⁻23 கிராம் விடையாக வரும். சரிதானே? இப்ப பாருங்க, அதே நேரத்துல இதை இன்னும் ஒரு வடிவத்துல கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். 1 தசம் என்ற விடையாக உங்களுக்கு கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப 1 தசம் என்று வருதுன்னு சொன்ன பிள்ளைகள், இங்க இருக்கிற தசம் இங்கால வருது. ஆகவே தசமதானம் இங்கால பக்கம் நகரும் என்று சொன்னால் 1.658 தர இந்த 10⁻23 என்னவாக மாறும் என்றதை பார்த்துக்கொள்ளுங்க. இங்க இருக்கிற தசம் ஒரு தானம் தள்ளி இங்கால இந்த பக்கம் வருது என்று சொன்னால் இங்க இருக்கிற மறை எண்ணுல ஒன்று கூட்டப்படும். மறை எண் ஒன்று கூட்டப்படும். ஒரு தானம் தள்ளி இங்கால வரும் சொன்னா மறை எண் ஒன்று கூட்டப்படும் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே 10⁻23 ஒன்று கூடும் என்று சொன்னால் 10⁻24 கிராம் என்று வரும்.
சரிதானே? மட்டம் தட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த விடையை மட்டம் தட்டி கொடுப்பதற்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த வகையில 1.658 நீங்க 58 50 விட கூட இருக்கும்னு சொன்னால் அடுத்த எண்ணுக்கு நீங்க மட்டம் தட்டும் போது அதை என்னவாக கொடுக்கலாம்? இங்க 8 இருக்கு என்பதால நாம் இதோட ஒன்று சேர்க்கலாம். 1.66 தர 10^24 கிராம் என்று உங்களுக்கு விடை கொடுக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ நீங்க கேள்வியில செய்யக்குள்ள இந்த சமன்பாடை போடுறீங்க, அதுக்கு பிரதிடுறீங்க, அடுத்ததாக நீங்க என்ன செய்றீங்க? அதை சுருக்கி இந்த மாதிரி விடையை கண்டுபிடிக்கிறீங்க. 0.165 தர 10^23 கிராம் என்று கொடுத்தாலும் சரி, அல்லது 1.658 தர 10^24 கிராம் என்று கொடுத்தாலும் சரி, அல்லது அதை மட்டம் தட்டி 2 தசமதானங்களுக்கு மட்டம் தட்டி 1.66 தர 10^24 கிராம் என்று கொடுத்தாலும் சரி. இப்போ நீங்க சரியான விடை உங்களோட புத்தகங்கள் இருக்கிற விடைகள் வந்து இவ்வாறாக மட்டம் தட்டப்பட்ட விடைகளாக இருக்க போது. ஆகவே 1.66 தர 10^24 கிராம் என்பது என்னவாக இருக்க போது? ஒரு அணுத்துணிவு அலகாக இருக்க போகுது. ஆகவே அணுத்துணிவு அலகின் பெறுமதி என்ன? 1.66 தர 10^24 கிராம் என்பதற்கு உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ இந்த கேள்விக்கு எப்படி நாங்கள் சுருக்குறதுன்றதை பார்த்துருப்பீங்க. அதே நேரம் அந்த விடை எவ்வாறு கொடுப்பது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சிந்தனைப்படிகள் அடுத்த விடயத்துக்கு நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது சார் அணுத்தணிவு என்னன்னு பார்ப்போம். சார் அணுத்தணிவு என்பது அணுத்தணிவு அல்லது சார்பாக சொல்லப்படுகிறது. அதாவது 12 கார்பன் அணுவொன்றின் திணிவில் 12 ஒரு பங்கு திணிவு சார்பாக சொல்லப்படுகிறது. அப்ப சார் அணு திணிவின் வரைவிலக்கணம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சார் அணு திணிவு என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதற்கான வரைவிலக்கணம் என்ன? ஒரு மூலக அணு ஒன்றின், இங்க சார் அணு திணிவு என்ற வார்த்தால இங்க நீங்க என்ன கொடுக்கணும்? மூலக அணு ஒன்றின் என்று கொடுக்கணும். அதாவது ஒரு அணு, மூலக அணு ஒன்றின், மூலக அணு ஒன்றின் திணிவானது. அப்ப சார் அணு திணிவு என்று சொன்னால் என்ன என்று சொல்லுங்க பாருங்க. மூலக அணு ஒன்றின் திணிவானது 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்கு என்பது சார் அணு திணிவு ஆகும். சரிதானே? மூலக அணு ஒன்றின் திணிவானது 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவின் 12 ஒரு பங்கை போல் எத்தனை மடங்கு என்பது சார் அணு திணிவு ஆகும். இதற்கான சமன்பாடை பாருங்க. சார் அணு திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு. அப்ப இங்க காண கேட்கிறது வந்து சார் அணு திணிவு. சார் அணு திணிவு அதாவது ஒரு அணுவின் திணிவு இன்னும் ஒன்று சார்பாக கேட்கப்படுகின்றது. சார் அணு திணிவு அதாவது இங்க சமன்பாடுல போட போற போக்குல என்னவாக இருக்க போது? மூலக அணு ஒன்றின் திணிவு. அதாவது இந்த விடயத்தை நீங்க சமன்பாடுல போடக்குள்ள மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12 ஒன்று. இதுல பங்கு போல எத்தனை மடங்கு என்று பார்க்கணும். அப்ப ஒன்று சார்பாக ஒன்றோட மடங்கு நாங்க பார்க்கக்குள்ள அந்த இதால பிரிக்கிறது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த வகையில சாரண திணிவுக்குரிய சமன்பாடு பாடமாக்கி வச்சுங்கன்னு சொன்ன பிள்ளைகள் சாரண திணிவு வார அந்த கணக்குகள்ல இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவின் கீழ் 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12 ஒன்று என்று தெரிஞ்சிருக்கும். சரிதான்? இப்ப நீங்க பாருங்க 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12 ஒன்று என்னன்னு சொல்லலாம். இதற்கு முதல் நாங்க பார்த்தோம். இது என்னன்னு சொல்லலாம்? அணுத்தனி விலகன்னு சொல்லலாம். அணுத்தனி விலகல் சமன் என்னவாக இருந்துச்சு? 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12 ஒன்றாக வருது. ஆகவே இதற்கு பதிலாக நாங்க என்ன போடலாம்? AMU என்று போடலாம் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். சரிதானே? ஆகவே இந்த சமன்பாட்டை நாங்க மாற்றி அமைச்சோம் என்று சொன்னால் எவ்வாறாக இருக்கும் என்று சொல்லி பார்ப்போம். ஆகவே அந்த சமன்பாடு மாற்றி அமைக்கப்படும் போது சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே AMU என்று வரும். சரிதானே? ஆகவே சாரண திணிவுக்கு இவ்வாறான சமன்பாடும் நாங்க பாவிக்கலாம் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அப்ப சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு AMU-வால பிரிக்க வரப்பெறுமானம் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மேலும் அதற்கு சமன்பாடு இன்னும் ஒரு சமன்பாடு இருக்குது. சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவின் கீழ் 12 நாங்க என்ன செய்யறோம்? கீழே பிரிக்கிறோம். பெறுமதி வந்து மேல பெருக்கப்படும் என்றது காரணமாக இவ்வாறாகவும் ஒரு சமன்பாடு இருக்கின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே இந்த ரெண்டு சமன்பாடை பாடமாக்கி வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவின் கீழ் அணு திணிவு வேண்டும். சாரண திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு தர 12 கீழ் 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு. இந்த சமன்பாடுகளை நீங்க பாடமாக்கி வச்சுக்கொள்ளும் பிள்ளைகள். இது ஒரு உதாரண கேள்வி. ஒட்சிசன் அணு ஒன்றின் திணிவு 2.66 தர 10^23 கிராம் ஆகும். 12 கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 10^23 கிராம் எனில் ஒட்சிசனின் சாரண திணிவை காண்க என்று கேட்கிறார். ஆகவே இந்த ரெண்டு தரவையும் வைத்துக் கொண்டு நாங்க எவ்வாறு கேள்விக்கு விடையளிப்பது, எவ்வாறு அந்த ஒட்சிசனின் சாரண திணிவை காண்றது என்று பார்ப்போம்.
ரெண்டு விதமான சமன்பாடு பார்த்திருக்கிறோம். சாரணி திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவை ஏமிவால அதாவது அணு திணிவு அலகாக பிரிக்கலாம். ஆகவே அந்த சமன்பாடு போடணும் என்று சொன்னால் மூலக அணு ஒன்றின் திணிவு தெரிஞ்சிருக்க வேணும். ஆகவே இங்க அவன் ஒட்சிசன் அணு இருக்கு. இந்த மூலக அணு ஒன்று என்றது என்ன மூலகம்? ஒட்சிசன். ஒட்சிசன் அணு ஒன்றின் திணிவு தாரான் 2.66 கிராம் தாரான். கீழே இருக்கிற அணுத்திணிவு அலகு இங்க தந்திருக்கிறானா? அணுத்திணிவு அலகு தரல. ஆகவே என்ன தரவாக தந்திருக்கிறான்? 12.6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தான் தரவாக தந்திருக்கிறான். ஆகவே நீங்க அந்த ரெண்டு சமன்பாட்டிலையும் என்ன சமன்பாட்டை போட போறீங்க என்பது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆகவே நாங்க சமன்பாடை போடக்கூட சாரணி திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு தர 12 கீழ் 12.6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு. ஆகவே மாணவர்களே, இந்த மாதிரி கேள்வி செய்யறதுக்கு உங்களுக்கு அந்த சமன்பாடுகள் மிக அவசியம் என்று தெரிஞ்சிருக்கணும். அப்ப இந்த கேள்வி நாங்க செய்யறதுக்கு பிள்ளைகள் நாங்க தெரிவு செய்ய வேண்டிய அந்த சமன்பாடு சாரணி திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு தர 12 கீழ் 12.6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு. இந்த சமன்பாடை தான் நாங்க இங்கே போட வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்ற சமன்பாட்டுல அணுத்திணிவு அலகு இருக்குது. ஆகவே இங்கே அணுத்திணிவு அலகு தரல என்பதற்காக நாங்க இரண்டாவது சமன்பாட்டை தெரிவு செஞ்சிருக்கிறோம். அப்ப அந்த வகையில இதை கொண்டு பிரதியிட்டம் என்று சொன்னால் என்னவாக வரப்போது? சாரணி திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு. இங்கே தரப்பட்டிருக்கிற அந்த மூலகம் கேட்கப்படுகின்ற கேள்வி எந்த மூலகத்திற்குரியது? ஒட்சிசனுக்குரியது. ஆகவே ஒட்சிசன் மூலக அணு ஒன்றின் திணிவு அங்க நாங்க பிரதியிட போறது ஒட்சிசன் அணு ஒன்றின் திணிவை இங்கே பிரதியிட போறோம். ஆகவே ஒட்சிசன் அணு ஒன்றின் திணிவு என்ன? 2.66 தர 10⁻23 கிராம். சரிதானே? அடுத்தது பாருங்க, 12.6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு என்னவாம்? 1.99 தர 10⁻23 கிராம் தர 12. மாணவர்கள், இந்த பிரதியிட்ட பிறகு நீங்க இதை பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த கேள்வியை செய்கிறது மிக கடினமாகத்தான் நீங்க பாப்பீங்க. காரணம் என்னன்னு சொன்னால் பெரிய நம்பர் தசத்துல இருக்குது, 10 மறை அடுக்குல இருக்குது. எவ்வாறு நாங்க இந்த கேள்வியை செய்யறது என்று பார்த்த உடனே இந்த கேள்வியை செய்யாமலே கஷ்டம், பயத்திலே நீங்க இந்த கேள்வி விட்டுருவீங்க. உண்மையிலே இந்த கேள்வி செய்வது மிக இலகுவாக இருக்கும். பாருங்க எப்படி நான் செய்யறேன்னு சொல்லி பாருங்க பிள்ளைகள். இதுல பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம் தான். திரும்பி திரும்பி இதே மாதிரி கேள்விகளை செய்ய உங்களுக்கு மிக மிக இலகுவாக இந்த பாடம் அமையும். அந்த வகையில இங்க பாருங்க 2.66 தர 10⁻23 கிராம் இருக்குது. தர 12 கீழே 1.99 தர 10⁻23 கிராம் இருக்குது. இது எவ்வாறு இந்த நம்பர் இங்க பிரதியிடப்பட்டிருக்குன்னு பாருங்க. மூலக அணு ஒன்றின் திணிவு சொல்லக்குள்ள ஒட்சிசன் அணு ஒன்றின் திணிவு. அப்ப தாரான் ஒட்சிசன் அணு ஒன்றின் திணிவு என்னன்னு தாரான் 2.66 தர 10⁻23. ஆகவே மூலக அணு ஒன்றின் திணிவு அது இருக்கிற இடத்துல ஒட்சிசன் அணு ஒன்றின் திணிவு நீங்க பிரதியிடுறீங்க 2.66 தர 10⁻23 கிராம் என்று பிரதியிடுறீங்க. அடுத்ததாக 12.6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு என்னன்னு தாரான் 1.99 தர 10⁻23 தாரான். ஆகவே அதையும் கொண்டு இங்க பிரதியிடுறீங்க தர 12 இங்க வருது. ஆகவே இதை சுருக்கத்துல பாருங்க எவ்வாறு சுருக்கப்பட போகுதுன்னு பாருங்க. கிராமும் கிராமும் வெட்டுப்படும். 10⁻23 10⁻23 வெட்டுப்படும். ஆகவே மிஞ்ச போறது 2.66 கீழ் 1.99 தர 12. இதுதான் மிஞ்ச போகுது. பாருங்க, இந்த பெரிய சுருக்கமாக இருந்தது சின்னனாக நாம கொண்டு வந்துட்டோம். இப்ப அடுத்த பிரச்சனை மாணவர்கள் எதிர்நோக்குற அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த நம்பரை பிரிக்கிறது கஷ்டம். முழு எண்ணை பிரிக்கிறத பார்க்க தசமதான எண்ணை பிரிக்கிறது மிக மிக கஷ்டமாக அவங்க உணர்வாங்க. உண்மையிலே இதுவும் மிகவும் இலகுவான விஷயம் தான் என்றது உங்களுக்கு அடுத்ததாக எப்படி இதை நாங்கள் சுருக்கணும்ன்றதை சொல்லித்தரோம். இப்ப பாருங்க பிள்ளைகள், 2.66 1.99 பிரிக்க போறீங்க. ஆகவே இந்த கணக்குல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும், தசமதானங்கள்ல பிரிக்கிறத விட நம்மளுக்கு முழு எண்ணில பிரிக்கிறது சுலபம். ஆகவே இங்க பாருங்க ஒரு சின்ன விஷயத்தை பாருங்க பிள்ளைகள். மேல இருக்கிற நம்பரை பாருங்க 2.66 தசத்துக்கு அங்கால எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. கீழே இருக்கிற நம்பரை பாருங்க தசத்துக்கு அங்கால 2 நம்பர் இருக்குது. ஆகவே மேலையும் கீழையும் இருக்கிற தசமதான எண்கள்ல தசத்துக்கு அங்கால 2 இலக்கங்கள் இருக்கின்றது. ஆகவே நீங்க இந்த தசத்தை போட்டு பிரிக்கிறதும் சரி போடாம பிரிக்கிறதும் சரி ரெண்டுமே ஒன்றாகத்தான் வரும். அந்த வகையில 2.66 1.99 பிரிக்கிறதும் சரி அல்லது 266 199 பிரிக்கிறதும் சரி. அப்ப 266 199 பிரிக்கிற விடையும் 2.66 1.99 பிரிக்கிற விடையும் சமனாகத்தான் வரும். காரணம் என்ன? தசத்துக்கு அங்கால 2 நம்பர் இருக்குது, இங்கேயும் தசத்துக்கு அங்கால 2 நம்பர் இருக்குது. ஆகவே நீங்க தசம் இல்லாமல் பிரிக்கலாம். சரிதானே? ஓகே, அந்த வகையில
266 199 பிரிக்கிறத பார்ப்போம். அப்ப அடுத்ததாக இந்த நம்பரை பிரிக்கிறது பெரிய நம்பரா இருக்குது, எப்படி நாம பிரிக்கிறதுன்னு யோசிக்க கூடாது. இப்ப அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்ஸ் ஒன்று சொல்றோம் பாருங்க பிள்ளைகள். 199 இப்ப நம்ம 199 வந்து 200க்கு 1 தான் குறைவு. அப்ப மட்டம் தட்டி நாம டக்குன்னு ஐடியா எடுத்து சுருக்க தெரிஞ்சிருக்க வேணும். இப்ப இத 199 எடுக்காம 200 கால்குலேட் பண்ணி பாருங்க. 200 நினைச்சிட்டு 266ல எத்தனை 200 வரும்? ஒரு 200 வரும். ஆகவே 1 என்றது அப்ப 266ல அடங்குற பெறுமதி என்ன? 1. 199 ஒரு முறை அடங்கு. அப்ப 1 தர 199 என்ன வரப்போகுது? 199 ஆகத்தான் வரும். ஆகவே 266ல இருந்து 199 கழிச்சிங்கன்னு சொன்னால் என்ன வரப்போகுது? 16ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 7. நீங்க அதுல 1 கடன் கொடுத்துட்டீங்க. ஆக 5. 15ல 5ல இருந்து 9 போகாது. ஆக 1 கடன் கொடுக்குறீங்க. 15ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 6ஆக வரும். இங்க 1 கடன் கொடுத்துட்டீங்க. 1ல இருந்து 1 போகும் என்று சொன்னால் 0ஆக வரும். ஆகவே 266ல இருந்து 199 கழிச்சிங்கன்னு சொன்னால் 67 வரும். இப்ப 67ல 199 அடங்குமா? இல்ல. ஆகவே என்ன செய்ய போறீங்க? 0 கீழே இறக்க போறீங்க. 0 கீழே இறக்கணும் என்று சொன்னால் என்ன செய்ய போறீங்க? இங்க தசம் வைக்கிறீங்க. தசம் வச்சுட்டு 0 இது வைக்கிறீங்க. ஆகவே இப்ப வர விட என்ன? 670. 670ல எத்தனை 199 இருக்குது? இதை கால்குலேட் பண்றதாங்க. 670 சொல்லக்குள்ள இங்க 199 சொல்லக்குள்ள 200. அப்ப 200 670 600ல எத்தனை 200 இருக்கும் என்று சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 200 200 200 3 தடவைகள் இருக்கும். அப்ப 3 200 600ஆக இருக்க போகுது. அந்த வகையில 199 எத்தனை முறை அடங்கும்? 3 முறை அடங்கும். அப்ப 3 தர 199 இதுல நாங்க பெருக்காமலே விடைய செய்யறது தெரிஞ்சிருக்க வரும். 3 தர 199 என்னவா வரும் என்று சொல்லி பாருங்க. இப்ப 200 தர 3 எத்தனை? 600. அப்ப 600ல 199 சொல்லப்போல 200க்கு 1 தான் குறையும். ஆகவே 3 200க்கு 3 குறைய போகும். ஆகவே 3 தர 200 எவ்வளவு? 600. 600ல இருந்து 3 போனால் என்ன வரப்போகுது? 597ஆக வரும். விளங்குதா பிள்ளைகள்? பாருங்க 3 தர 199 இந்த 199 நாங்க என்னவாக கருதுறோம்? 200 கருதுறோம். அப்ப 200 தர 3 எவ்வளவு? 600. ஆனா இங்க போறது 200. இங்க 199 தானே. அப்ப 199ன்றது 200க்கு 1 தான் குறையும். அப்ப 3 தரம் 200க்கு 1 குறைய போகுது. ஆகோ ஒரு 200க்கு 1 குறையுது, 2 200க்கு 1 குறை 2 குறையுது, 3 200க்கு எவ்வளவு குறைய போகுது? 3 குறைய போகுது. அப்ப 600ல இருந்து 3 கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன வரும்? 597 என்பது எடுக்க தெரிஞ்சிருக்கும். ஆகவே 3 தர 199 597. அல்லது அது கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு கஷ்டம் சொன்னால் நேரடியாக பெருக்குங்க. 9 3 27 7 போட்டு 2 மிச்சம். 9 3 27 2 29. 9 போட்டு 2 மிச்சம். 1 3 3 2 5. சரிதானே? பாருங்க 9 3 27 7 போட்டு 2 மிச்சம். 9 3 27 2 29. 9 போட்டு 2 மிச்சம். 1 3 3 2 5. 597 தான் வரப்போகுது. ஆகவே இதை கழிச்சிங்கன்னு சொன்னால் என்ன வரும்? 10ல இருந்து 7 போகாது, 0ல இருந்து 7 போகாது. ஆகவே கொண்ட கடன் வந்து 10ஆக மாறும். 10ல இருந்து 7 போனால் 3. இங்க 1 கொடுத்துட்டீங்க. ஆக 6 இருக்குது. 16ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 7ஆக வரும். இங்க 1 கொடுத்துட்டீங்க. ஆக 5ல இருந்து 5 போகும் என்று சொன்னால் 0. ஆகவே முன்னுக்கு இருக்கிற நம்பர் 0 என்று சொன்னால் போட தேவையில்லை தெரிஞ்சிருக்கணும். ஆகவே மிச்சம் என்ன வரப்போகுது? 73 விடையாக வரும். இனி அடுத்ததாக பாருங்க 73ல அடங்காது. ஆகவே ஒரு 0 நிரப்புறீங்க. 730ல எத்தனை? 199 பாருங்க. 200 படி கணக்கு பார்த்தாலே 200 400 600 அங்கே 800 தான் தரும். ஆகவே அங்கேயும் திரும்பியும் 3 தான் வரப்போகுது. ஆகவே என்ன வரப்போகுது? 3 தர 199 பெருக்க தேவையில்லை. ஏற்கனவே நாங்கள் பெருக்கிறோம். 3ஆல் பெருக்கக்குள்ள 597 வருது தெரியும். ஆகவே 597. இப்போ கழிச்சிங்கன்னு சொன்னால் வரும். 10ல 7 போனால் 3, 2ல 9 போகாது, 12ல 9 போனால் 3, இங்கே 6ல இருந்து 5 போனால் 1. ஆகவே என்ன வரப்போகுது? 133 விடையாக வரும். இப்போ இந்த 133ல ஒரு 0 இறக்குறீங்க, அடங்காது. ஆகவே ஒரு 0 இறக்குறீங்க. 1330ல எத்தனை 199 இருக்காங்க? அப்போ 200 1330ல எத்தனை 200 வரும்? ஆகவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு 6 200 வரும். 1200 வரும். ஆகவே 1.33 6 6 தர 199 என்ன வரப்போகுது? 6 முறை அடங்குதுன்னு சொல்லக்கூட 200 தர 6 1200. 1200ல இருந்து 6 போகும் சொன்னால் என்ன வரப்போகுது? 1194 வரும். அப்ப இது எப்படி காண்றேன்னு பாருங்க. 6 தர 200 எவ்வளவு வரும்? 1200. ஒவ்வொரு 200க்கும் 1 குறைந்தால 6 தர 200 6 குறைய போகுது. ஆகவே 6 தர 200 1200. 1200ல இருந்து 6 போகும் என்று சொன்னால் என்ன? 1194 என்று நான் எடுக்கிறேன். சரிதானே? 266 199 பிரிச்சிங்க என்று சொன்னால் விட என்ன இருக்குது?
1.336 தர 12. இப்போ இதை பெருக்க போறீங்க. சரிதானே? அப்ப பிரிக்கிற மெத்தட் எப்படி என்று விளங்கி இருக்கும். அடுத்ததாக பெருக்கிற மெத்தட்டை பார்ப்போம். ஆகவே இங்க பாருங்க 1.336 12ஆல பெருக்க போறீங்க. அப்ப நேரடியா இதை பெருக்குங்க. சாதாரணமாக தசத்தை பற்றி யோசிக்காதீங்க. இப்போதைக்கு அப்படியே அந்த நம்பரை போட்டுட்டு இந்த கடைசி நம்பர் இப்படி தான் பெருக்கிறதுக்கு போடணும்ன்றது தெரிஞ்சிருக்கணும். ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் 6 2 12 2 போட்டு ஒன்று மிச்சம் 3 2 6 1 7 3 2 6 1 2 2 ஆக வரும். இப்போ அடுத்ததாக 1.336 ஒன்றாக பெருக்க போறீங்க. இதை பெருக்கி பார்க்க தேவையில்ல. 1 6 6 1 3 2 சொல்ல தேவையில்ல. இந்த நம்பர் தான் அப்படியே இங்கேயும் பெறப்போது. ஒன்றாக பெருக்கிறதால ஆக என்ன செய்ய போது 1 3 3 6 2 அது பாருங்க 1 6 6 1 3 3 1 3 3 1 2 1 போடுற நம்பர் வந்து 7 கீழே இருந்து வரணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். இது பெருக்கல்ல இருக்கிற விடயங்கள். இப்போ பாருங்க 2 7 6 13 3 போட்டு 1 மிச்சம் 6 3 9 3 10 0 போட்டு 1 மிச்சம் 3 2 5 3 6 இங்கெல்லாம் 1 வருது. ஆகவே விடை என்ன? இதுதான் விடை என்று பார்த்தா இல்லை. அப்போ பாருங்க இதுல இங்கே தசம் இல்லை, இங்கே தசம் இருக்கு. தசத்துல நாங்கள் எத்தனை நம்பர் இருக்குது? 3 தானம் இருக்குது. ஆகவே இங்கால இருந்து 3 தானம் தள்ளி தசம் வைக்க போறீங்க. ஆகவே 1 தானம் 2 தானம் 3 தானம் தள்ளி தசம் வச்சிங்கன்னு சொன்னால் விடை என்ன வரும்? 16 தசம். இப்போ 1.336 12ஆக இருக்குள்ள என்ன வருது? 16.032 வருது. சரிதானே? இப்ப பாருங்க அலகு வருமா? சார் அணு திணிவுக்கு அலகு வருமானு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் அலகு வராது. காரணம் என்ன? மேலையும் கீழையும் இருக்கிற அலகு வெட்டுப்படுது. கிராம் கிராம் மேலையும் கீழையும் இருக்கிறதால வெட்டுப்படும். அலகு வந்து வராது. இன்னும் ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சார் என்று சொல்லி ஒரு சொல் முன்னுக்கு வரும் என்று சொன்னால் அதற்கு அலகு வராது. உதாரணமாக சார் அணு திணிவுக்கு அலகு இல்லை, சார் மூலக்கூற்று திணிவுக்கு அலகு இல்லை, சார் அடர்த்திக்கு அலகு இல்லை. இவ்வாறாக உங்களோட விஞ்ஞான படத்தில் இருக்கிற விடயங்கள்ல முக்கியமாக சார் என்று சொல்லி ஒரு சொல் வரும் சொன்னால் அவங்க அதுக்கு அலகு வராது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த வகையில சார் அணு திணிவுக்கு அலகு இல்லை. சரிதானே? ஓகே. அப்ப இந்த கேள்வி உங்களுக்கு இப்ப செய்யறது விளங்கி இருக்கு. 2.66 தர 1023 கிராம 1.99 தர 1023 கிராமால பிரிச்சு 12ஆல பெருக்கக்குள்ள எப்படி செய்யறோம்னு பாருங்க. கிராமையும் கிராமையும் வெட்டுறீங்க, 1023 1023 வெட்டுறீங்க. மிச்சம் வந்து 2.66 தர 12க்கு 1.99 வரும். ஆகவே இந்த நம்பரை பிரிப்பதும் சரி, தசம் இல்லாமல் பிரிப்பதும் சரி. காரணம் என்ன? மேல இருக்கிற நம்பருக்கும் தசத்துக்கங்கால 2 நம்பர் இருக்குது, கீழே இருக்கிற நம்பருக்கும் தசத்துக்கங்கால 2 நம்பர் இருக்குது. ஆகவே 266 199 பிரிக்கலாம். 199 பிரிக்கிறதுக்கு இலகுவாக நாங்க அதுல அடங்குற முறைகளை எண்ணிக்கையை பார்ப்பதற்கு 199 200ஆக நாங்க கால்குலேட் பண்ணிட்டு நினைச்சு கொண்டு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இலகுவாக கண்டுபிடிக்கலாம். ஆகவே 266ல ஒரு முறை அடங்கும் 200. ஆகவே 1 தர 199 199 வரும். மிச்சம் பாருங்க 266ல இருந்து 199 போனா 67 வரும். ஆகவே சைவர கீழே நடக்க போறீங்க. சைவர கீழே நடக்க உடனே இங்க தசம் வைக்க போறீங்க. 670ல எத்தனை 199 பாருங்க. 3 தர 199 597 வரும். ஆகவே 597 670ல இருந்து 597 கழிச்சுன்னு சொன்னால் 73 வரும். ஆகவே ஒரு சைவர கீழே இருக்கிறீங்க. இப்போ 730ல எத்தனை 199 பாருங்க. அப்ப 730 700ல எத்தனை 200 3 தர 3 தரம் வரும். 3 தர 200 600 4 தரம் வரும். 800 வரும். ஆகவே இங்க 730 இருக்கா 3 தரம் வந்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு 3 தர 199 597 ஏற்கனவே பெருக்கினது இருக்கிறதால திரும்பி இருக்க கூடாது. அப்ப இதுகளெல்லாம் சின்ன சின்ன ஐடியா உங்களோட ஸ்பீட் பண்றதுக்கு. அப்ப 3 தர 199 597. இப்போ இதை கழிச்சிங்கன்னு சொன்னால் 730ல இருந்து 597 போகும்னு சொன்னால் 133 வரும். ஆகவே ஒரு சைவர கீழே இருக்கிறீங்க. இப்போ 133 ஒரு சைவர கீழே இருக்கிறீங்கன்னு சொன்னால் 1330 1330ல எத்தனை 200 வருங்க? 6 தரம் வரும். 6 தரம் 200 வரும்னு சொன்னால் 1200. 7 தரம் வரும்னு சொன்னால் 1400. ஆகவே 1330 6 தரமாகத்தான் வரும். ஆகவே 6 தரம் 199 எவ்வளவு வரப்போது? 1194 வரும். மிச்சம் 136. அப்ப எத்தனை தானத்துக்கு நாம பிரிச்சு கொண்டே போகலாம். ஆனா இந்த மாதிரி கேள்விகள்ல 2 தானத்துல நீங்க பிரிச்சாலே விடை செய்யக்கூடியதாக இருக்கும்.
ஆகவே நாங்கள் இங்கே 3 தானத்தில் பிரிச்சிருக்கிறோம். 1.336 12. அடுத்ததாக இதை 12ஆக பெருக்கும் போது அப்போ 2.66 1.99 பிரிக்கப்போல என்ன விடை வருது? 1.336 என்று வருது. இதை 12ஆக பெருக்க போகிறோம். அடுத்தது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, மாணவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை பெருக்கிறது பிரச்சனையாக இருக்குது. ஆகவே இந்த பிரயத்தில் பாருங்க 1.336 12ஆக பெருக்கிறது. அப்போ நீங்கள் ஒரு நம்பரை போடுறீங்க, 12 எங்கே போடுறதுலையும் பிரச்சனை இருக்கு மாணவர்களுக்கு. அந்த வகையில் அப்படியே போட்டுட்டு கடைசியில் இருந்து இங்கே தான் போட்டு வரணும். 6க்கு கீழே 2 3க்கு கீழே 1 இருக்கும். இவ்வாறு போட்டிங்கன்னு சொன்னால் இதை பெருக்கிறது வாரு 6 2 12 2 போட்டு 1 மிச்சம் 2 6 1 7 2 6 1 2 2 ஆக வரும். இப்போ ஒன்றால பெருக்க போறீங்க. ஒன்றால பெருக்கிறதுக்கு 1 6 6 1 3 3 1 3 3 1 2 1. இப்போ பாருங்க ஒன்றால பெருக்க போல இப்படி நீங்க செய்ய தேவையில்லை. நேரடியாக அந்த நம்பர் அப்படியே போடுங்க. எங்க போடணும்ன்றது தெரிஞ்சுக்க வேணும். இதுக்கு நேரே தான் போடணும். ஆகவே இந்த 1 இருக்கிறதுக்கு நேரே இங்கே போடுறீங்க. ஆகவே 1 6 6 1 3 3 6. அப்போ இந்த நம்பரை இங்க இருந்து போட போறீங்க. 1 3 3 6 வரும். இப்போ இரண்டையும் கூட்ட போறீங்க. ஆகவே 2 7 மாறும் 13 3 போட்டு 1 மிச்சம் 6 3 9 3 10 0 போட்டு 1 மிச்சம் 3 2 5 5 3 6 1. அப்போ இங்கே வருது. ஆகவே இது ரெண்டு வருது. இப்போ தசம் வைக்கிறது எங்கன்னு சொல்லி பாருங்க. தசம் வைக்கிறது என்ன? தசத்துக்கு அங்கால இருக்கிற நம்பரை பாருங்க. மேலே இருக்கிற நம்பர்ல தசத்துக்கு அங்கால 3 இலக்கம் இருக்குது, கீழே தசத்துக்கு அங்கால 1 இல்லை. ஆகவே இங்க பாருங்க தசத்துக்கு அங்கால 3 நம்பர் இருக்கிறதால இங்கால இருந்து தசம் 3 தானம் தள்ளி வைக்க போறீங்க. ஆகவே 2 3 0 1 2 3 தானம் தள்ளி இங்கே தசத்தை வைக்கிறீங்க. மாறி வைக்கப்படாத பிள்ளைகள் பெருக்கு போது இங்கால இருந்து தசமங்களை எண்ணி வைக்கணும். தானங்கள் எண்ணி தசம் வைக்க வேணும். ஆகவே இங்கால இருந்து 3 தானம் சொல்லி வைக்கக்கூட 14.032 வருது. ஆகவே விட என்ன? ஒட்சுசனின் சார் அணுத்திணிவின் பெறுமதி என்ன? 14.032 வரும். இப்ப இதற்கு அலகு வராது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நிலையும் கிளையும் அலகுகள் வெட்டப்படுவதன் காரணமாக. சரிதானே? இந்த இருக்கிற கேள்வி பாருங்க பிள்ளைகள், இந்த கேள்வியும் இதற்கு முதல் பார்த்த கேள்வியும் ஒரே மாதிரியான கேள்விகளாக இருக்குது. என்ன? பெருமானங்கள் தான் கொஞ்சம் வித்தியாசப்படுது. மூலகங்களும் பெருமானங்கள் தான் வித்தியாசப்படுது. மற்றும்படி முறை வந்து ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே இந்த வீடியோவை அப்படியே நிப்பாட்டி வச்சுட்டு இந்த கேள்வியை நீங்க செய்து பாருங்க. செய்து விடை எடுத்து வச்சு பாருங்க. செய்த விடை நான் செய்கின்ற விடையோட சரியா இருக்குதான்னு சொல்லி ஒப்பிட்டு பாருங்க. சரிதானே? ஓகே. இங்க பாருங்க பிள்ளைகள், சோடியம் அணு ஒன்றின் திணிவு 3.82 தர 1023 கிராம். கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 1023 கிராம். இந்த கேள்விக்கு என்ன சமன்பாடு நீங்க தெரிவு செய்வீங்க? சார் அணு திணிவு சமன் மூலக அணு ஒன்றின் திணிவு கீழே 12 6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12. இதுதான் சமன்பாடாக இருக்கும். இப்ப இங்க தரப்பட்டிருக்கிற அந்த மூலகம் என்ன மூலகம்? எந்த மூலகத்துல சாரண திணிவை இருக்கிறான்? சோடியம் அணு ஒன்றின் சோடியத்துல சாரண திணிவை இருக்கிறான். ஆகவே நாங்க இங்க போடுறது சாரண திணிவு சமன் எந்த அணு ஒன்றோட தெளிவாக இருக்க போது? ஏற்கனவே நாங்க ஒட்சிசன் அணு என்று பார்த்தோம். அப்ப ஒட்சிசன் அணு ஒன்றின் தெளிவு என்று போட போறோமா? இல்ல. இங்க தரப்பட்டிருக்கிறது சோடியம் அணு ஒன்றின் தெளிவு தரப்பட்டிருக்கிறது. சோடியம் அணு ஒன்றின் சாரண திணிவை கேட்கிறான். ஆகவே இங்க மூலக அணு ஒன்றின் திணிவு என்றதுக்கு பதிலாக என்ன வரும்? சோடிய அணு ஒன்றின் திணிவு தர 12 கீழ் 12 6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு. இப்ப சோடிய அணு ஒன்றின் திணிவின் கீழ் 12 6 கார்பன் அணு ஒன்றின் திணிவு தர 12. இப்ப சோடிய அணு ஒன்றின் திணிவு என்ன தந்திருக்கிறான்? 3.82 தர 10⁻23 கிராம். 12வது கார்பன் அணு ஒன்றின் திணிவு உங்களுக்கு தெரியும் என்ன? 1.99 தர 10⁻23 கிராம். தர மேல் என்ன வரப்போது? தர 12. அப்ப இந்த கேள்வி ஏற்கனவே செய்த கேள்வி மாதிரி தான். இப்ப எப்படி செய்ய போறீங்க? இந்த கிராமும் இந்த கிராமும் வெட்டுப்படும். 10⁻23 10⁻23 வெட்டுப்படும். மிஞ்சறது என்ன? 3.82 கீழ் 1.99 தர 12. அப்ப இந்த நம்பரை பாருங்க.
3.82 1.99 பிரிக்கிறீங்க. ஆகவே மேலையும் கீழையும் தசத்துக்கு அங்கால 2 நம்பர் இருக்கிறதால தசம் இல்லாம பிரிக்கிற விடையும் ஒன்றுதான் என்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த வகையில 382 199 பிரிக்க போறீங்க. பாருங்க 199 பிரிக்க போறீங்க. ஆகவே 199 200 எடுத்து செய்கிறது இலகுவாக நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கும். ஆகவே 382ல எத்தனை 200 இருக்கும்? 1 இருக்கும். ஆகவே 200 ஒன்று தான் குறைய போது 200க்கு. ஆகவே 199 வரும். இப்ப 382ல இருந்து 199 போகும் என்று சொன்னால் என்ன? 12ல 9 போகும் என்று சொன்னால் 3 வரும். இங்க 1 கடன் கொடுத்துட்டீங்க. ஆகவே 7 வருது. 7ல இருந்து 9 போகாது. ஆகவே 17ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 8 மிச்சம். இங்க 1 கடன் கொடுத்ததால 2 இருக்குது. 2ல இருந்து 1 போகும் என்று சொன்னால் 183 வரும். ஆகவே 183 மிச்சம் என்று சொன்னால் 199 அடங்காது. ஆகவே என்ன செய்ய போறீங்க? சைவரை கீழே இறக்க போறீங்க. முதலாவதாக நீங்க ஒரு நம்பரை இறக்க போறீங்க. என்ன செய்யணும்? தசம் 1 வைக்கணும். தசத்தை வச்சுக்கிட்டு சொன்னால் இங்க சைவரை இறக்கலாம். இப்ப 1830. அப்ப 1830ல எத்தனை 199 பார்க்கறதுக்கு எத்தனை 200 இருக்குன்னு பாருங்க. அப்ப 1800ல எத்தனை 200 இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 9 200 இருக்க போகுது. 9 2 18. ஆகவே 9 இருக்கு. அப்ப 9 2 18. அப்ப 200 தான் 18. 1800 ஒரு 200 சொல்லல 1 குறையுது. 199 1 குறையுது. ஆகவே 9 200 சொல்லல எத்தனை குறையும்? 9 குறையுது. 1800ல இருந்து 9 போகும்னு சொன்னால் என்ன? 1791 வரும். சரி பெருக்கி பாருங்க. 9 9 81 1 போட்டு 8 மிச்சம். 9 9 81 81 8 9 9 81 1 போட்டு 8 மிச்சம். 9 9 81 8 89 9 போட்டு 8 மிச்சம். 4 9 9 9 மட்டும் 17 இருக்கும். 1791 விளங்குதா? நான் செய்கிற மெத்தட் உங்களுக்கு விளங்கி இருந்தால் அதன்படி செய்து பார்க்கலாம். அல்லது இவ்வாறு பெருக்கியும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த வகையில 199 9ஆல பெருக்கிறீங்கன்னு சொன்னால் 1791 கழிச்சிங்கன்னு சொன்னால் என்ன போது? 10ல இருந்து 1 சைவர்ல இருந்து 1 போகாது. ஆகவே 1 கடன் கொடுத்துறீங்க. 10ல இருந்து 1 போனால் 9. இங்க கடன் கொடுத்துட்டீங்க. ஆகவே 2 பேரும் 2ல இருந்து 9 போகாது. ஆகவே இன்னொரு கடன் பண்றீங்க. இங்க இருந்து கடன் பண்றீங்க 12. 12ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 3 வரப்போகுது. இங்க கடன் கொடுத்துட்டீங்க. ஆகவே 1 7 இருக்குது. 7ல இருந்து 7 போகும் என்று சொன்னால் 0. 1ல இருந்து 1 போக மாட்டா 0. ஒரு நம்பருக்கு முன்னால இருக்கிற 0த்தை நாம போட தேவையில்லை. ஆகவே மிச்சம் என்ன வரப்போகுது? 39 வரப்போகுது. இப்ப 39 சொல்லப்போல நாம் என்ன செய்ய போறோம்? ஒரு சைவரை கீழே இறக்க போறோம். ஆகவே 390ல எத்தனை 199 பாருங்க ஒரு முறையாக வரும். ஆகவே 1 தர 199 199 வரும். இதுல கழிச்சிங்கன்னு சொன்னால் மிச்சம் என்ன வரப்போகுது? 10ல இருந்து 9 போகும்னு சொன்னால் 1 கடன் கொடுத்துட்டீங்க. 8ல இருந்து 9 போகாது. 18ல இருந்து 9 போனால் 9 மிச்சம். இங்க 1 கொடுத்ததால 2 2ல இருந்து 1 போகும்னு சொன்னால் 1 மிச்சம். ஆகவே 191 வரப்போகுது. ஆகவே ஒரு சைவரை கீழே இறக்குனீங்கன்னு சொன்னால் 1910ல எத்தனை 202 கால்குலேட் பண்ணி பாருங்க. அதுவும் 9 முறையாக வரும். ஆகவே 9 தர 9 முறையாக வரும். 9 தர 199 எவ்வளவு பார்த்தீங்க? 1791 பார்த்தீங்க. சரிதானே? இப்ப ஒரு 382 199 கிடைக்கக்கூட அந்த விடை வந்து 1.919 தர 12 வருது. ஆகவே இந்த நம்பரை பிரிச்சிங்கன்னு சொன்னால் என்ன விட வருது? 1.919 தர 12 வருது. ஆகவே இந்த நம்பரை பிரிக்கிறது அடுத்த வேலையாக இருக்கு. போதும் உங்களுக்கு இப்ப 1.919 12 போட போறீங்க. ஆக பெருக்கப்பட நம்பர் அப்படி போடுறீங்கன்னு பாருங்க பிள்ளைகள். இப்ப நீங்க பெருக்க போறீங்க. 9 2 18 8 போட்டு 1 மிச்சம். 1 2 2 3 3 9 2 18 8 போட்டு 1 மிச்சம். 1 2 2 3 3 அடுத்ததாக 1ஆல பெருக்கப்பட அப்படியே அதே நம்பர் வரும். ஆகவே 1 9 1 9 இப்போ கூட்டினீங்கன்னு சொன்னால் 8 9 3 12 2 போட்டு 1 மிச்சம். 8 3 9 3 10 சைவரை போட்டு 1 மிச்சம். 9 3 12 12 3 13 3 போட்டு 1 மிச்சம். 1 2 2. ஆகவே இங்கே தசம் வைக்க போறீங்க. மேல இருக்கிற நம்பர்ல பாருங்க. மேல இருக்கிற நம்பர்ல இந்த நம்பருக்கு தான் தசம் இருக்குது. ஆகவே தசத்துக்கான 3 இலக்கங்கள் இருக்குது. ஆகவே பின்னால இருந்து தசம் 3 தானங்கள் தள்ளி வைக்க போறீங்க. 1 2 3 தானம் தள்ளி தசம் வச்சிங்கன்னு சொன்னால் விட என்ன வரப்போகுது? 23.028 என்று விடையாக வரும். அதற்கு வராது. காரணம் மேலையும் கீழையும் இருக்கிற அந்த கிராம் வெட்டுப்படுறதன் காரணமாக சார் அணுத்தெளிவுக்கு அதற்கு வராது. 23.028 விடை வரும். சரிதானே? ஓகே. இன்னும் ஒரு கேள்வி தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த கேள்வியை நீங்க செய்து பார்க்கலாம்.
அலுமினியம் அணு ஒன்றின் திணிவு 4.48 தர 1023 கிராமா. 12 ஆர கார்பன் அணு ஒன்றின் திணிவு 1.99 தர 1023 கிராம் எனின் அலுமினியத்தின் சாரணி திணிவை பெற்றாங்க. இதுவும் இதற்கு முதல் பார்த்த 2 வினாக்களை பொறுத்தன் இந்த வீடியோ அப்படியே நிப்பாட்டி வச்சுக்கொண்டு இந்த கேள்வியை ட்ரை பண்ணி பாருங்க. முதல் தரம் இதற்கு முதல் கேள்வியை ட்ரை பண்ணி பிளவிட்டாக்கள் இந்த கேள்வியை நிப்பாட்டி வச்சுட்டு அப்படியே இந்த கேள்வியை செய்து பாருங்க. இப்பொழுது உங்களுக்கு அந்த கேள்வி செய்யக்கூடியதாக இருக்கும். சரிதானே? செய்து பார்த்த பிறகு இந்த கேள்வியின் விடைய என்ற விடையோட ஒப்பிட்டு பாருங்க. சரியா நீங்க செஞ்சதும் நான் செஞ்சதும் சரியான்னு சொல்லி ஒப்பிட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். சரிதானே? ஓகே. பாருங்க பிள்ளைகள், அலுமினியம் அணு ஒன்றின் தெளிவு 4.48 தர 1023 கிராம். 12 ஆறு கார்பன் அணு ஒன்றின் தெளிவு 1.99 தர 1023 கிராம் எனில் அலுமினியத்தின் சாரண தெளிவை காண்கிறார். ஆகவே அணு தெளிவு சாரண தெளிவு என்ன வரப்போது? சாரண தெளிவு சமன் அணு ஒன்றின் தெளிவு கீழ் 12 ஆறு கார்பன் அணு ஒன்றின் தெளிவு தர 12 வரும். பிரதியிட போறீங்க. அணு ஒன்றின் தெளிவுக்கு பதிலாக அலுமினியம் அணு ஒன்றின் தெளிவாக பிரதியிட போறீங்க. ஆகவே 4.48 தர 1023 கீழ் கார்பன் அணு ஒன்றின் தெளிவு என்னவா? 1.99 தர 1023 கிராம் தர 12 வரும். சரிதானே? இப்ப நீங்க ஈஸியா சுருக்க போறீங்க. என்ன செய்ய போறீங்க? கிராமையும் வெட்டுவீங்க. 1023 வெட்டுப்படும். ஆகவே என்ன நடக்க போகுது? 4.48 கீழ் 1.99 தர 12. ஆகவே இப்போ உங்களுக்கு தெரியும் மேலையும் கிளையும் தசத்துக்கான 2 நம்பர் இருக்கிறதால 448 என்ன செய்ய போறீங்க? 199 பிரிக்க போறீங்க. ஆகவே நான் மட்டும் தட்டி 200 எடுத்து பார்த்துட்டு 440 400ல எத்தனை 200 பாருங்க 2 முறை. ஆகவே 200க்கு 1 குறைகிறதால 2 முறை 2 குறையும். ஆகவே 400ல இருந்து 2 குறையும் என்று சொன்னால் 398 என்று வரப்போகுது. அப்போ 199 பெருக்கிறீங்கன்னு சொன்னால் 398 வரும். இப்போ கழிச்சுங்கன்னு சொன்னால் 8ல இருந்து 8 போனால் 0, 4ல இருந்து 9 போகாது, 14ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 5. இங்கே 1 கொடுத்துட்டீங்க. ஆகவே 3ல இருந்து 3 போக மாட்டார், 0. ஆகவே 50 மிச்சம். 50ல 199 அடங்காது. ஆகவே 0 ஒன்றை கீழே இறக்குறீங்கன்னு சொன்னால் இங்கே தசம் வைக்கணும். 0 இறக்குறேன்னு சொன்னால் இப்போ 500ல எத்தனை 199 பாருங்க. அங்கேயும் என்ன வரப்போது? 2 முறை தான் அடங்க போகுது. ஆகவே 2 முறை அடங்கும்னு சொன்னால் 398 தான் வரப்போகுது. இப்போ 500ல இருந்து 398 கழிப்பீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? 10ல இருந்து 8 போனால் 2, இங்கே 1 கடன் வேண்டி இருக்கிறீங்க. ஆகவே 9ல இருந்து 9 போனால் 0, இங்கே 1 கடன் கொடுத்துட்டீங்க. 4 இருக்குது. 4ல இருந்து 3 போனால் 1 வரும். ஆகவே விடை 102. இப்போ 102ல ஒரு 0 இறக்குறீங்கன்னு சொன்னால் 1020ல எத்தனை 200 முறை அடங்குதுன்னு சொல்லி பாருங்க. இந்த கேள்விக்கு 5 முறையாக வரும். 5 முறைன்னு சொல்லக்குள்ள 5 1000ல இருந்து 5 கழிக்க போறீங்க. ஆகவே 995 வரும். சரிதானே? இப்போ இதை கழிச்சுங்கன்னு சொன்னால் 10ல இருந்து 5 போனால் 5 இங்கே இருக்கிறது 1 கடன் கொடுத்துட்டீங்க. ஆகவே 1 இருக்குது. 1ல இருந்து 9 போகாது. 11ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 2 வரும். இங்கே 9 இருக்குது. 9ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 0. ஆகவே இப்போ விட என்ன வரப்போது? 25. ஆகவே ஒரு 0 கீழே இருக்கீங்கன்னு சொன்னால் 250ல எத்தனை 199 வரும்? 1 வரும். ஆகவே 1 தர 199 199. அப்போ தசத்துக்கு அங்கால 3 நம்பர் கண்டிங்கன்றாலே காணும். ஆகவே விட என்ன வரப்போது? 2.251 வரும். இதை 12ஆல பெருக்க போறீங்க. இப்போ 12ஆல பெருக்கிறத பார்ப்போம். 2.251 12ஆல பெருக்க போறீங்க. ஆகவே 1 2 2 2 10 0 போட்டு 1 மிச்சம் 2 4 3 5 2 4. ஆகவே இப்போ 1ஆல பெருக்க போற 1 2 1 5 5 1 2 2 1 2 2. ஆகவே அப்படி நம்பரை போடுறீங்க. இப்போ என்ன வரப்போகுது? கூட்ட போறீங்க. 2 1 5 5 10 0 போட்டு 1 மிச்சம் 4 2 மாறும் 1 7 இங்கே 2 வரும். இப்போ தசம் வைக்க போறீங்க. தசத்துக்கு அங்கால இருக்கிற மேலே இருக்கிற நம்பர்ல தான் தசத்துக்கு அங்கால 3 நம்பர் இருக்குது. ஆகவே இங்கே இருந்து தசம் 3 தானம் தள்ளி வைக்க போறீங்க. ஆகவே 1 2 3 தானம் தள்ளி தசம் வச்சிங்கன்னு சொன்னால் விட என்ன வரப்போகுது? 27.01 வரும். ஆகவே அலுமினியத்தின் சாரணி தெளிவு என்னவாக வரும்? 27.01 வரும். சிந்தனை பிள்ளைகள் இந்த விட உங்களுக்கு வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க.
இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது பிள்ளைகள், சாரண தெளிவு, அதாவது சாரண தெளிவு சார்பான கேள்வி உண்டு. அலுமினியம் அணு ஒன்றின் தெளிவு இங்கே தந்திருக்கிற கேள்வி பாருங்க, இது ஏற்கனவே தந்த கேள்வியிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. என்னென்னு பாருங்க, அலுமினியம் அணு ஒன்றின் திணிவு 4.48 தர 10⁻23 கிராம், அணுத்திணிவு அலகு 1.66 தர 10⁻24 கிராம் எனில் அலுமினியத்தின் சாரண தெளிவை காண்க என்று கேட்கிறாங்க. அப்ப இந்த பருமதியை பாருங்க, என்னென்ன தரவாக தந்திருக்கிறான். அலுமினியம் அணு ஒன்றின் திணிவு தந்திருக்கிறான். அடுத்ததாக கார்பன் அணு ஒன்றின் திணிவு தரல, இங்க என்ன தந்திருக்கிறான், அணுத்திணிவு அலகு தந்திருக்கிறான். ஆகவே இங்க நீங்க என்ன சமன்பாடு போட போறீங்க, ஏற்கனவே போட்ட சமன்பாடா பாருங்க, இல்ல. அப்ப ஏற்கனவே போட்ட சமன்பாடு கார்பன் அணு சார்பான சமன்பாடு, ஆனால் இங்க தரப்பட்டிருக்கிற தரவு அணுத்திணிவு அலகு தொடர்பான சமன்பாடை நாங்க இங்க போட போறோம். அப்ப இங்க தரப்பட்டிருக்கிறது அணுத்திணிவு அலகு என்பதன் காரணமாக அணுத்திணிவு அலகு சம்பந்தப்பட்ட சமன்பாடை தான் நாங்க இங்க போட போறோம். அந்த வகையில சாரண திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவு கீழே என்ன வரப்போது AMU ஆக வரும். இங்க 12 எல்லாம் பெருக்கப்படாது. அணுத்திணிவு அலகு வரக்குள்ள 12 பெருக்கப்படாது. அப்ப நேரடியாக என்ன வரப்போது சாரண திணிவு சமன் அணு ஒன்றின் திணிவை AMU ஆல பிரிக்க போறீங்க. சரி தானே? அப்ப இதுல பிரதி எடுங்க. அணு ஒன்றின் திணிவு என்னன்னு தாரான் 4.48 தர 10⁻23 கிராம் என்று தாரான். அணுத்திணிவு அலகு எவ்வளவா 1.66 தர 10⁻24 கிராமா. அப்ப இதை சுருக்கிங்க என்று சொன்னால் என்னன்னு பாருங்க. இப்ப பாருங்க எப்படி சுருக்குறான்னு பாருங்க. கிராமும் கிராமும் வெட்டுப்படும். இங்க 10⁻24 10⁻23, அதாவது மேல 10⁻23 இருக்குது, இங்க கீழே 10⁻24 இருக்குது. ஆகவே என்ன நடக்க போகுது, இங்க ஒன்று மிஞ்ச போகுது. ஆகவே 4.48 கீழ் 1.66 தர இங்க ஒன்று மிஞ்சறதால 10⁻1 மிஞ்ச போகுது. 10⁻23 10⁻23 மிஞ்சி வெட்டுப்படும் சொன்னால் இங்க என்ன வரப்போகுது 10⁻1 மிஞ்ச போகுது. விளைந்து தானே எப்படி சுருக்குறேன்னு சொல்லி இப்ப பாருங்க. இனி 4.48 1.66 பிரிக்க போறீங்க. அப்ப பிரிக்கிற நேரம் இங்க இருக்கிற 10⁻1 கொஞ்சம் அப்படியே வச்சுக்கொள்ளுங்க. அதை எப்படி நம்ம செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்ப என்ன நடக்குது, இந்த நம்பரை நீங்க பிரிச்சீங்கன்னு சொன்னால் எப்படி என்ன விட வரும்னு சொல்லி பாருங்க. 4.48 1.66 பிரிக்கிறதும் சரி, 448 166 பிரிக்கிறதும் சரி, ரெண்டுமே ஒன்றாக வரும். ஆகவே 448 என்ன செய்ய போறீங்க 166 பிரிக்க போறீங்க. அப்ப 166 பிரிக்கிற நேரம் இதை நீங்க அன்னளவாக மட்டும் இல்லைங்க 150 மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 450ல எத்தனை 150 இருக்குன்னு சொல்லி பாருங்க. 450ல 3 முறையாக வரும். இங்க 150ஓட கூடன்னு சொல்லப்பல 2 முறை தான் இங்க அடங்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். அந்த வகையில 2 முறை, ஆக 2 தர 166 என்னவாக வரப்போகுது 6 12 2 போட்டு 1 மிச்சம் 6 12 1 13 3 போட்டு 1 மிச்சம் 2 2 3 332 ஆக வருது. இப்ப இதை கழிச்சிங்கன்னு சொன்னால் 8ல இருந்து 2 போனால் 6, 4ல இருந்து 3 போனால் 1, 4ல இருந்து 3 போனால் 1, ஆகவே 116 மிச்சமாக வரப்போகுது. 116ல 166 அடங்காது. அப்ப என்ன செய்யறீங்க, சைபர் வந்து கீழே இறக்க போறீங்க. ஆகவே சைபரை கீழே இறக்கணும்னு சொன்னால் கசம் வச்சுட்டு சைபரை கீழே இறக்குங்க. இப்ப 1160ல எத்தனை 166 வரும்னு சொல்லி பாருங்க. 150ல எத்தனை முறை வரும்னு சொல்லி பாருங்க. 150 சொல்லக்குள்ள 2 என்று சொன்னால் 300, 3 என்று சொன்னால் 450, 4 என்று சொன்னால் 600, 5 என்று சொன்னால் 750, 6 என்று சொன்னால் 900 என்று வரும். அப்ப 6 முறை அடங்கும் என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். 6 முறை அடங்கக்குள்ள 166 என்ன நடக்குது 900ஓட கொஞ்சம் கூட வரப்போகுது. அந்த வகையில 6 முறை அடங்குறத பார்ப்போம். 6 தர 6 36, 6 போட்டு 3 மிச்சம் 6 6 36 3 39, 9 போட்டு 3 மிச்சம் 1 6 6 3 9 வரும். அப்ப 996 வரப்போகுது. இப்ப கழிச்சு பாருங்க. 10ல இருந்து 6 போனால் 4, அப்ப இங்க ஒன்று கடன் கொடுக்குறீங்க. ஆகவே 5 ஆகுது. 5ல இருந்து 9 போகாது. ஆகவே கடன் ஒன்று பண்ணுறீங்க. ஆகவே 15ல இருந்து 9 போகும் என்று சொன்னால் 6 இங்க ஒன்றை கொடுத்துட்டீங்க. ஆகவே 0 மாறுது. கொண்ட வண்டிங்கன்னு சொன்னால் 10ல இருந்து 9 கேட்டால் 1 வரும். ஆகவே 164 மிச்சமாக வருது. அப்ப 164ல 166 அடங்காது. ஆகவே என்ன செய்யறீங்க, ஒரு சைபர் ஒன்றை கீழே இறக்குறீங்க. 1640ல எத்தனை 66 வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 10 முறை என்று சொன்னால் 1660 வருது. 10,000 பேருக்குள்ள இதில் ஒரு சைபர் வரும் 1660. ஆகவே 10 முறை அடங்காத என்பது உங்களுக்கு விளங்கும். ஏன் 1640 9 முறையாக வரப்போகுது. ஆகவே 9 தர
166 என்று சொல்லி பாருங்க. 9,166 என்ன வரும்? 9,654 4 போட்டு 5 மிச்சம் 9,654 5 59 9 போட்டு 5 மிச்சம் 9 9 14 வரும். இப்போ விட என்ன வரப்போகுது? 10லிருந்து 4 போனால் 6 இங்கே உள்ள கடன் கொடுத்ததால 3 3லிருந்து 9 போகாது. ஆகவே என்ன செய்றீங்க? 11லிருந்து 9 போனால் 4 என்று சொல்றீங்க. இனி அடுத்ததாக உள்ள கடன் கொடுத்ததால 5 2 வருது. 5லிருந்து 4 போகும்னு சொன்னால் 1 இங்கே என்ன செய்கிறீங்க? 1லிருந்து போனால் குறிச்சோம். ஆகவே 146 என்று வருது. 146ல் எத்தனை ஒரு சைவரக்கு இருக்குங்கன்னு சொன்னால் 1460 வரும். 1460ல் எத்தனை வரப்போகுது? இப்போ பாருங்க 9 முறை அடங்கப்போல 1494 வருது. அப்போ 1460ல் எத்தனை வரப்போகுது? 8 முறையாக வருங்கிறது உங்களுக்கு விளங்கும். இப்போ 8 முறையை போட்டிங்கன்னு சொன்னால் 1494 விட குறையத்தான் வரப்போகுது. ஆகவே 8 முறை தசத்துக்கு 3 நம்பரை போட்டால் இதையும் போட்டு பெருக்கி திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நம்பரோட விட்டுக்கொள்ளுங்க. இப்போ என்ன வரப்போகுது? 4.48 1.66 பிரிக்கக்குள்ள 2.698 என்று வருது. இதன் கீழ் இந்த இங்கே வாரது இதை பிரிக்கக்குள்ள வருது. அப்போ இதன் கீழே தான் 10 மறை ஓராம் அடுக்கு வருது. இப்போ உங்களுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். கீழே ஒரு பிரிக்கிற அதாவது மறை சுட்டியில ஒரு எண் பிரிக்கப்படும் போது என்ன நடக்கும் என்ற விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 10 மறை உண்டு இங்கே பிரிக்கப்படுது. இதை நாம் மற்ற முறையில் மாற்றி எழுதணும் என்று சொன்னால் இது என்னத்துக்கு சமனாக வரும்? 2.698 இங்கே பிரிவாக 10 உண்டு பெருக்கப்படும் போது என்ன ஆக மாறும்? 10 கீழே இருக்கிற மேலே பெருக்கப்படும் போது இங்கே மறை அடுக்கு நேராக மாறும். 10 ஒன்றாக மாறும், நேரொன்றாக. ஆகவே 10 ஒன்று என்பது 10ஆகத்தான் இருக்க போகுது. 10 2.698 பெருக்குவீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? இப்போ இதை பெருக்கப்பட ஒரு தசம் 10ஆல் பெருக்கிறதால ஒரு தானம் தள்ளி வரப்போகுது. ஆகவே 26.98 என்று விடையாக வருது. இது அன்னளவாக மட்டம் தட்டிங்கன்னு சொன்னால் என்ன விடையாக வரப்போகுது? 27 என்று விடையாக வரும். ஆகவே இந்த முறையில் நீங்கள் செய்யக்குள்ள அலுமினியத்தின் சாரணி தொழில் என்னவாக வருது? 27ஆக வருது. சிறுதானி பிள்ளைகள் இப்போ இந்த மேலத்திலையும் நீங்கள் செய்து பழகிக்கொள்ளுங்க. இங்கே இருக்கிற விளக்கம் உங்களுக்கு மேக்ஸ் இதில் தெரிஞ்சிருக்க வேணும். கீழே ஒரு எண் பிரிப்படும் போது மறை அடுக்கில் இருக்குமென்னு சொன்னால் அது மேலே வரும்போது பெருக்கப்படும். அதே நேரம் அந்த மறை அடுக்கு நேராக மாறும் என்ற விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? இது சம்பந்தப்பட்ட இன்னும் ஒரு முறையான கேள்வி ஒன்று தரப்பட்டிருக்கு பிள்ளைகள். இந்த கேள்வியை பாருங்க. கார்பன் அணுவின் சாரண தெளிவு தாரான். கார்பன் அணுவின் சாரண தெளிவு 12, அணுத்தணி விலகு 1.66 தர 1024 கிராம் என்று தரான். அப்படி இருக்கக்குள்ள கார்பன் அணு ஒன்றின் தெளிவை கேட்கிறான். ஆகவே இந்த கேள்விக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? சமன்பாடு போடுங்க. சாரண தெளிவு சமன் அணு ஒன்றின் தெளிவு கீழே என்ன வரப்போகுது? அணுத்தணி விலகாக வரும். அணுத்தணி விலகு AMU ஆக வரும். இப்ப பாருங்க பிரதியிடுங்க. சாரண தெளிவு என்னன்னு தாரான்? 12 என்று தாரான். இது சமன் அணு ஒன்றின் தெளிவு, அதாவது கார்பன் அணு ஒன்றின் தெளிவு. அது உங்களுக்கு தெரியாது, அதான் கேள்வியாக கேட்கலாம். அவன் நீங்க அப்படியே போடுங்க. கார்பன் அணு ஒன்றின் தெளிவு கீழே அணுத்தணி விலகை என்ன தந்திருக்கான்? 1.66 தர 1024 கிராம் தந்திருக்கான். சரிதானே? இப்ப இதுக்கு எப்படி நீங்க செய்ய போறீங்கன்னு பாருங்க. இப்ப 12 சமன் கார்பன் அணு ஒன்றின் தெளிவு 1.66 தர 1024 கிராமாக வருது. இது எப்படி நாங்க இந்த கேள்வி செய்யறோம் பாருங்க. இந்த கேள்வியில 12 சமன் கார்பன் அணு ஒன்றின் தெளிவு 1.66 தர 1024 கிராமாக வருது. இந்த கேள்வி செய்யறதுக்கு முந்தைய ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். A சமன் B இன்டு C என்றதுல நீங்க என்ன செய்ய போறீங்க? B ஐ காண போறீங்க. B ஐ காண்றேன்னு சொன்னால் என்ன செய்யணும்? B சமன் என்று வரணும். B ஐ காண்றேன்னு சொன்னா என்ன செய்யணும்? B சமன் என்று வரணும்னு சொன்னால் சமனுக்கு இங்க B மட்டும் இருக்க வேண்டும். B மட்டும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் B யோட இருக்கிற இந்த C என்ன செய்யணும்? நாங்க சமனுக்கு இங்க கொண்டு வரணும். ஆகவே என்ன செய்ய போறீங்க? இங்க C ஆனது என்ன செஞ்சு கொண்டு இருக்குது? B ஐ பிரிச்சு கொண்டு இருக்குது. அப்ப சமனுக்கு இங்கால கொண்டு போகல பெருக்கப்படும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்ப இங்கால பிரிப்பார்னு சொன்னா நாங்கள போய் பெருக்குவர். ஆகவே B சமன் என்ன வருது? ஏற்கனவே A இருக்கிற இவரை C பெருக்கப்படும். ஆகவே B சமன் A தர C என்று வரும். ஆகவே அதே மாதிரி தான் இங்க என்ன செய்ய போறீங்க? கார்பன் அணு ஒன்றின் தெளிவு இருக்குது. கீழே 1.66 தர 1024 கிராம் பிரிச்சு கொண்டு இருக்குது. அப்ப கார்பன் அணு ஒன்றின் தெளிவை காணணும் என்று சொன்னால் இங்கால பிரிப்படுற அந்த பெருமானம் சமனுக்கு இங்கால வரக்கூட 12ஓட என்ன செய்யும்? பெருக்கப்படும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வரும். ஆகவே கார்பன் அணு ஒன்றின் தெளிவு சமன் என்ன வரப்போது? 12 இருக்குது. இங்கால இவர் பெருக்கப்படுவர் தர 1.66 தர 1024 கிராம் என்று வரும். ஆகவே
1.66 12ஆல பெருக்க போறீங்க. 12ஆல பெருக்கிறது போது இப்படி பெருக்க போறீங்க. இப்படி போட்டு வச்சுக்கொள்ளுங்க. 6 2 12 2 போட்டு 1 மிச்சம் 6 2 12 3 13 3 போட்டு 1 மிச்சம் 1 2 2 3 ஆகவே 166 1ஆல பெருக்கக்குள்ள அப்படியே வரும் 166 வரும். இப்போ ரெண்டையும் கூட்ட போறீங்க. ஆகவே 2 3 6 3 9 6 3 9 இங்கே 1 2 வர போகுது. இப்போ தசம் வைக்க போறீங்க. தசத்துக்கு அங்கால 2 நம்பர் இருக்கிறதால என்ன செய்ய போறீங்க, இங்கால இருந்து 2 தானம் தள்ளி வைக்க போறீங்க. ஆகவே விட என்ன வரப்போகுது, 12 1.66ஆல பெருக்கும் போது 19.92 தர 10/24 கிராம் என்று வருது. சரிதானே, 10/24 கிராம் என்று வருது. இப்போ ஏற்கனவே நீங்க படிச்சிருக்கீங்க. இதுக்கு முதல் செஞ்சதை பாருங்க. முதலாவது கேள்வி 0.1658 தர 10/23 1 தசம் மாத்திரத்துக்கு என்ன செஞ்சீங்க, இங்க இந்த தசமானது இங்கால வரும் என்று சொன்னால் ஒரு தானம் தள்ளி வரும் என்று சொன்னா இங்க மறையானது கூட்டுப்படும் என்று சொல்லி பார்த்தீங்க. விளங்குது தானே? அப்ப தசமானது இங்கால வரும் என்று சொன்னால் என்ன, ஒரு தானம் மறையில கூட்டுப்படும். ஆகவே 1.658 தர 10/24 என்று பார்த்தீங்க. இப்ப இங்க என்ன நடக்க போகுது, 1 தசம் வரணும் என்று சொன்னால் தசமானது இங்கால வரணும். தசமானது என்ன செய்யணும், இங்கால வரணும். ஆகவே என்ன செய்ய போறீங்க, இங்கால வரும் என்று சொன்னால் இங்கால போகும் என்று சொன்னால் மறை எண்ணில கூட்டப்படும், இங்கால வரும் என்று சொன்னால் மறை எண்ணில கழிப்படும். ஆகவே 1.992 தர 10/24 இருந்து 1 போகும் என்று சொன்னால் என்ன 10/23 கிராம் என்று விடையாக வரும். சரிதானே? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது பிள்ளைகள் அல்லது இந்த மாதிரி கேள்விகளை திரும்பி திரும்பி செய்கிற நேரம் இந்த விடயங்கள் உங்களுக்கு ஈஸியாக மாறிக்கொள்ளும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, அந்த வகையில கார்பன் அணு ஒன்றின் தெளிவு என்னவாக வரப்போது 1.992 தர 10/23 கிராமாக வரும். சரிதானே? இதுவரைக்கும் சாரணு திணிவு சார்பான விளக்கங்களை நாங்க பார்த்தோம். சாரணு திணிவு தொடர்பான கேள்விகள் எவ்வாறு வரும், அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு நாங்க விடையளிப்பது என்பதை பற்றி பார்த்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருப்பேன். உங்களை போல மற்ற மாணவர்களும் பயன்பெறணும் என்று நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க பிள்ளைகள். தொடர்ந்தும் சார் மூலக்கூட்டு தெளிவு தொடர்பான கணித்தல்களையும் அது தொடர்பான விளக்கங்களையும் பார்ப்பதற்கு அடுத்த வீடியோவை நான் போடும்போது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் உடனுக்குடன் நான் போடுகின்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்க தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் நிர்மலன். நன்றி, வணக்கம்.